எங்க சூப்பர்மேன் ஆக்சுவலா கோவப்படல, நான் இந்த மாதிரி பல பேரோட உயிர்களை காப்பாத்திருக்கேன்னு அதை அழுத்தி சொல்றாரு. அது கோவம் இல்லைங்க, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, என்னதான் இவ்வளவு நல்லது செஞ்சோம் நம்மள ஒரு கெட்டவனா பாக்குறானுங்களே அப்படின்ற ஒரு மனவிரக்தி. அதே மாதிரி இந்த யூஎஸ் கவர்மெண்ட் சூப்பர் ஹீரோ அப்ரூவ்டு டீமை வச்சு சூப்பர்மேனை கைது பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு ஷாட் இந்த ட்ரெய்லர்ல இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேன் நினைச்சா சரணடையாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் சரணடைஞ்சதுக்கான காரணம் யூஎஸ் கவர்மெண்ட்டும் மக்களும் தன்னை அதிகமா வெறுத்துடக்கூடாது அப்படின்ற ரீசனால மட்டும்தான். ஒரு சாதாரண மனுஷன் தப்பு பண்ணா இந்த மாதிரி சரண்டர் ஆவானோ அதே மாதிரி சரண்டர் ஆயிருக்காரு. அதே மாதிரி இந்த ஷாட் எனக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்குங்க. இங்க நிக்கிறது உண்மையாவே லக்ஸ் லூத்தரால உருவாக்கப்பட்ட சூப்பர்மேனோட குளோனா? லக்ஸ் லூத்தர்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. இந்த ட்ரெய்லர்ல லக்ஸ் லூத்தர் வர்ற எல்லா ஷாட்டும் அந்த லக்ஸ் லூத்தரா நடிச்ச அந்த மனுஷன் நடிக்கலைங்க, சத்தியமா வாழ்ந்திருக்காரு. நம்மளனா அந்த ஷாட்டை பாருங்களேன், அந்த மனுஷனோட மொட்டையும் அந்த க்ளோஸ் அப் ஷாட்டும் என்னடா லக்ஸ் லூத்தர் இந்த அளவுக்கு இவளா இருக்குன்ற மாதிரி தோணுதுல, அப்படிதான் எனக்கு தோணுச்சு.